வேலண்டைன்ஸ் டேக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கும், என் பையனுக்கும் கிஃப்ட் வாங்குறதுக்காக விஆர் மாலுக்கு வந்திருக்கோம். எப்பவுமே நாங்க பைக்ல தான் போவோம். அதனால ஸ்ட்ரெயிட்டா பார்க்கிங்க்கு போயிடுவோம் பைக்ல. இந்த தடவ ஆட்டோல போனனால என்ட்ரன்ஸ் வழியா போனோம். அப்ப அப்படியே இங்க என்ட்ரன்ஸ்லயே நின்னு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்லயே எடுத்துட்டோம். என் பையன் வந்து அவங்க அப்பா கூட அவன் பாட்டுக்கு முன்னாடி போயிடுவான். அவனுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுலாம் பிடிக்காது. அதனால அவங்க 2 பேருமே விட்டு முன்னாடி போயிடுவாங்க. நான் தான் வீடியோ எடுத்துட்டே வருவேன். நான் ஃபோன் எடுத்தாலே என் பையன் ஓடி போயிடுவான். அதனால என்ன சுத்தமா 2 பேருமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க 2 பேர் மட்டும் தான் போயின்னு இருப்பாங்க. நான் தான் பின்னாடி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். நான் வந்து போகும்போதே அங்கங்கே எங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாமோ அந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே எல்லாமே எடுத்துட்டோம். ஏன்னா வரும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். என் பையன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவான். அதனால் போகும்போதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே எல்லாமே எடுத்துட்டோம். என்னையும் என் பையனையும் என் ஹஸ்பண்டை தான் எடுக்க சொல்வேன். அவர் வந்து எங்கள் 2 பேரும் எடுப்பார். நான் வந்து அவங்க 2 பேரும் எடுப்பேன். அப்படி தான் எங்களால் எடுக்க முடியும். 3 பேரும் சேர்ந்த மாதிரி எங்களால் எடுக்கவே முடியாது. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. என் பையன் எவ்வளோ நேரம் தான்ப்பா எடுப்பேன் அப்படின்னு கேட்டான். சரி நீ வேணா வந்துருப்பா, நான் அம்மா மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என் பையன் போயிட்டான். நான் மட்டும் நின்றுட்டுருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட்க்கு அவ்வளவா வீடியோலாம் எடுக்க தெரியாது. எடுக்க பிடிக்கவும் பிடிக்காது. ஆனாலுமே நான் வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னால் எனக்காக எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கலனாலும் எனக்காக தான் எடுக்கிறாங்க. என் பையனுக்குமே பிடிக்காது. எனக்காக 2 பேருமே சரின்ட்டு ஃபோட்டோ, வீடியோஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நிற்பாங்க. பையன் இந்த தடவை தான் கொஞ்சம் கம்முன்னு இருந்தான் வீடியோ எடுக்க. அப்போ கூட எப்படா அசையலான்னு பார்த்துட்டே இருக்கான். அசையாமல் அவனால் நிற்கவே முடியல. ஆனாலும் கொஞ்சம் கம்முன்னு இருந்தான். ஒரு ஒரு தடவைலாம் வேண்டாம் எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னே சொல்லுவான். இந்த தடவை கொஞ்சம் கம்முன்னு நின்றுட்டு இருந்தான் ஃபோட்டோ, வீடியோஸ்க்கெல்லாம்.